Hi, welcome you to learn English. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு. ஓகே, கிராமர்லாம் தெரியும், ஓரளவு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரியும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இப்போ இந்த பஸ் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிடுவோம். இந்த பஸ்ஸை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். சைடில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், டெஸ்டினேஷன், நான் ஸ்டாப், ஏர் கண்டிஷன்டு, இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். இதை யூஸ் பண்ணி கீழே இருக்கிற சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். இந்த பேருந்து சேருமிடம் மதுரை, இது ஒரு குளிர்சாதன பேருந்து. இந்த மாதிரி சென்டென்சஸ் இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ண போகிறோம். இங்கிலீஷில் பேசணும்னு நினைக்கிறதோடு இல்லாமல் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏதாவது ஒரு டாப்பிக்கில் பேசணும், பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். தப்பாக இருந்தாலும் பேசணும். சென்டென்சஸ் கண்டினியூஸாக வர்ற மாதிரி பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். தெர் இஸ் நோ டவுட். இப்போ ஒரு வீடை பற்றி சொல்ல போகிறீங்க. வீடை பற்றி என்னென்ன சொல்ல போகிறீங்க? இது ஒரு சிறிய வீடு, இது ஒரு பெரிய வீடு, இந்த வீட்டின் வாடகை அதிகம், வீட்டின் விலை குறைவு, இந்த மாதிரி சொல்ல போகிறீங்க. அதுக்கு க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். பிக், ஸ்மால், ரெண்ட், ஆஃப், டோட்டல் ப்ரைஸ். இதை வச்சு ஒரு சென்டென்ஸ். இப்போ அந்த பிக் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது ஒரு பெரிய வீடு அப்படின்னு சொல்லணும். இது ஒரு சிறிய வீடு, ஸ்மால். ரெண்ட், இந்த வீட்டின் வாடகை அதிகம். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் பற்றிலாம் யோசிக்கவே வேண்டாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் சொல்லணும் உங்களுடைய தாட்ஸை, அவ்வளோதான். இப்போ பிக் அப்படின்னா பெரியது. இது ஒரு பெரிய வீடு, இது சொல்ல மாட்டோமா இங்கிலீஷில்? திஸ் இஸ் எ பிக் ஹவுஸ், திஸ் இஸ் நாட் எ ஸ்மால் ஹவுஸ். இது சிறிய அளவு வீடு இல்லை, திஸ் இஸ் எ பிக் ஹவுஸ். ரெண்ட் ஆஃப் அப்படின்னு நான் செகண்ட் ஒன் கொடுத்துருக்கேன். த ரெண்ட் ஆஃப் திஸ் ஹவுஸ் இஸ் ஹை, இந்த வீட்டின் வாடகை அதிகம். த ரெண்ட் ஆஃப் திஸ் ஹவுஸ், இந்த வீட்டினுடைய, அந்த உடைய அப்படிங்கிறது ஆஃப். த ரெண்ட் ஆஃப் திஸ் ஹவுஸ் இஸ் ஹை. த டோட்டல் ப்ரைஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ் இஸ் லோ. ஓகே, டோட்டல் ப்ரைஸ், இந்த வீட்டின் விலை குறைவு. 2 floors அப்படின்னு இருக்குது. இந்த வீடு 2 தளங்களை கொண்டுள்ளது. திஸ் ஹவுஸ் ஹேஸ் 2 floors. தெர் ஆர் 2 families living in this house. 2 குடும்பங்கள் இந்த வீட்டில் வசிக்கின்றன. திஸ் ஹவுஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். திஸ் ஹவுஸ் லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இந்த வீடு மிகவும் அழகாக இருக்கிறது. ஸோ அந்த வீட்டை பற்றி இத்தனை விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியுது. ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஈஸியாக இங்கிலீஷ் சென்டென்சஸில் சொல்லலாம் நம்மளுடைய தாட்ஸை. இப்போ நீங்கள் காலேஜ் பற்றி சொல்ல போகிறீங்க. அந்த கீவேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. கவர்மெண்ட், ப்ரைவேட். அதுக்கு இது ஒரு அரசு கல்லூரி, இது தனியார் கல்லூரி அல்ல. ஃபேமஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ், இது ஒரு பிரபலமான கல்லூரி, இங்கு அனைத்து பாடங்களும் கற்பிக்கப்படுகின்றன. லெக்சரர்ஸ், குட் எக்ஸ்பீரியன்ஸ், இங்கு அனுபவமிக்க விரிவுரையாளர்கள் இருக்கின்றனர். லைப்ரரி, பிளே கிரவுண்ட், இங்கு ஒரு பெரிய நூலகம் இருக்கிறது, ஒரு விளையாட்டு மைதானமும் இருக்கிறது. ஸோ ஈஸியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இந்த காலேஜை பற்றி நீங்கள் சொல்லலாம். ஓகே, வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். மிஸ்டேக்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, எதையுமே யோசிக்காதீங்க. ஃபஸ்ட் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். This is a government college. This is a government college. இது ஒரு அரசு கல்லூரி. This is not a private college. இது தனியார் கல்லூரி இல்லை. This is a famous college. இது ஒரு பிரபலமான கல்லூரி. All subjects are taught in this college. அனைத்து பாடங்களும் இங்கு கற்பிக்கப்படுகின்றன. All subjects are taught in this college. There are experienced lecturers in this college. இந்த கல்லூரியில் அனுபவமிக்க விரிவுரையாளர்கள் இருக்கின்றனர். There are experienced lecturers in this college. This college has experienced lecturers. இந்த கல்லூரி அனுபவமிக்க விரிவுரையாளர்களை கொண்டுள்ளது. 2 டைப்பில் சொல்லலாம். There is a big library in this college. இந்த கல்லூரியில் ஒரு பெரிய நூலகம் இருக்கிறது. There is a playground in this college. ஸோ சிம்பிளான சென்டென்சஸ். ஸோ ஒரு விஷயத்தை பற்றி உங்களால் இங்கிலீஷில் கன்வே பண்ண முடியும். இப்போ மொபைல் பற்றி சொல்லுங்கள். நான் க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். லேட்டஸ்ட் மாடல், ப்ரைஸ், பிளாக் அண்ட் ஒயிட். அது கலரை குறிக்குது. பிளாக் கலர்லேயே இருக்குது, ஒயிட் கலர்லேயே இருக்குது அப்படின்றத குறிக்குது. கீழே தமிழ் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கிலீஷ் வாக்கியங்கள் உருவாக்குங்க.
கண்டினியூஸாக சொல்லி பாருங்கள். ஒரு மொபைல் பற்றி சொல்கிற மாதிரியே இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். திஸ் இஸ் மை லேட்டஸ்ட் மாடல் மொபைல். இதுதான் என்னுடைய லேட்டஸ்ட் மாடல் மொபைல். த ப்ரைஸ் ஆஃப் திஸ் மொபைல் இஸ் 30,000. இந்த மொபைலின் அந்த உடைய தான் ஆஃப். த ப்ரைஸ் ஆஃப் திஸ் மொபைல் இஸ் 30,000. திஸ் இஸ் அ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். இது விலை குறைக்கப்பட்ட மொபைல், டிஸ்கவுண்டட். திஸ் மொபைல் இஸ் அவைலபிள் இன் Black and White கலர்ஸ். பிளாக் கலர்லேயும் இருக்குது, ஒயிட் கலர்லேயும் கிடைக்குது. திஸ் மொபைல் இஸ் அவைலபிள் இன் Black and White கலர்ஸ். ஐ பாட் திஸ் இன் சென்னை. நான் இதை சென்னையில் வாங்கினேன். ஐ ஹேட் அ குட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், எனக்கு நல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கிடைத்தது. தெர் ஆர் மோர் மொபைல் மாடல்ஸ் லைக் திஸ். இதே மாதிரி நிறையா மாடல்ஸ் அங்கே கிடைக்குது. சென்டென்சஸில் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு விஷயத்தை பற்றி உங்களால் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க. உங்களால் இங்கிலீஷில் சொல்லவும் முடியுது. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். இப்போ பஸ்ஸை பற்றி சில டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறீங்க இங்கிலீஷில். ஓகே, கீழே இருக்கிற தமிழ் வாக்கியங்களை பார்த்துக்கோங்க. மாடலுக்கு டெஸ்டினேஷன், நான் ஸ்டாப், ஏர் கண்டிஷன் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஷியூராக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். த டெஸ்டினேஷன் ஆஃப் திஸ் பஸ் இஸ் மதுரை. இந்த பஸ் சேரும் இடம் மதுரை. திஸ் இஸ் an ஏர் கண்டிஷன்டு பஸ். இது ஒரு குளிர்சாதன பேருந்து. an ஏர் கண்டிஷன்டு பஸ். an வவல் சவுண்ட் வர்றதுனால an வந்திருக்கு. டு ட்ராவல் இன் திஸ் பஸ். இந்த பஸ்ஸில் பயணம் செய்ய. டு ட்ராவல் இன்ஃபினிட்டிவ் பாருங்கள். டு ட்ராவல் இன் திஸ் பஸ் we should do only reservation. we should do only reservation. ரிசர்வேஷன் பண்ணி தான் ட்ராவல் பண்ண முடியும். there is no conductor in this bus. இந்த பஸ்ஸில், இந்த பேருந்தில் நடத்துனர் கிடையாது. we can reserve only through online. ஆன்லைன் மூலமாக மட்டுமே ரிசர்வ் பண்ண முடியும், முன்பதிவு செய்ய முடியும். இந்த வீடியோவில் பஸ்ஸை பற்றி சொன்னீங்க, மொபைல் பற்றி சொன்னீங்க, அதே மாதிரி காலேஜை பற்றி சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் உங்களால் சொல்ல முடியும். ஓகே, சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். அது தப்பு வருமோ, கிராமர் மிஸ்டேக் இருக்குமோ அப்படின்னு நினச்சி ஹெசிடேட் பண்ண வேண்டாம். ஹெசிடேஷனை பிரேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் உங்களுடைய தாட்ஸை இங்கிலீஷில் கன்வே பண்ண முடியும். இங்கே நான் தமிழ் வாக்கியங்கள் கொடுத்துருந்தேன். அந்த தமிழ் வாக்கியங்களை நீங்கள் பார்க்காமலே உங்களால் விஷயங்கள் சொல்ல முடியும். ஓகே, ஒரு பஸ்ஸை பற்றியோ ஒரு காலேஜை பற்றியோ நிறையா விஷயங்கள் உங்களால் சொல்ல முடியும். கண்டினியூஸாக இங்கிலீஷில் சொல்ல முடியும். ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்களுடைய முயற்சி எப்போவுமே வேஸ்ட் ஆகாது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸ், கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.